வணக்கம். நவியா டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப டாண்டிங்காக, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள் கூட நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்து அதை உங்களால் இன்னும் ஹேண்டில் பண்ண முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். அதாவது என்னென்னா, இதை ஒரு சின்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்காலர் இருக்கார். ஸ்காலர்கிட்ட நிறைய டிசைபிள்ஸ் இருக்காங்க. அதாவது ஸ்காலரை ஃபாலோ பண்ணுற ஒரு 10 பேர் வச்சுக்கோங்களேன் இருக்காங்க. அதில் ஒருத்தர் அவர் டெய்லி ஸ்காலர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, டெய்லி அந்த 10 பேரில் ஒரு ஆளை அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு அனுப்புவார். இந்த மாதிரி அனுப்பும் போது அங்கே இருக்கிற, அதாவது ஸ்காலர் அப்படின்றவங்க எப்படின்னா பெருசாக வீடு அந்த மாதிரிலாம் அவங்களுக்குன்னு தனி ஃபேமிலி அப்படிலாம் இருக்கிறது தானே. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மார்க்கெட்டில் இந்த ஸ்காலர்ஸ்க்காகவே ஃப்ரீயாக ஃபுட்டு, அதாவது ஃபுட்டுனா என்னென்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லி ஒருத்தர் போய் வாங்கணும். ஆனால் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாரும் கம்பல்சரி இவங்களுக்கு அந்த ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ விருப்பம் இருந்தால் கொடுப்பாங்க, விருப்பம் இல்லாட்டினாலும் இந்த ஸ்காலர்ஸ் பெருசாக யாரையும் கம்பல் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஃபுட்டு, என்ன ஃப்ரூட்டு கிடச்சிச்சோ அதை அவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்ல விஷயங்கள் பேசிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபாலோவரை அனுப்புகிறாரு, ஒரு டிசைப்பிளை அனுப்பும் போது அங்கே மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போன இடத்துல அங்கே யாரோ அதாவது மார்க்கெட்டில் கடை வச்சுருக்க ஒருத்தருக்கு இந்த ஃபுட்டு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் ஃபுட்டையும் கொடுக்காம அந்த ஸ்காலர், அதாவது அந்த டிசைப்பிளை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டார். நீ என்ன பிச்சை எடுக்கிற, இதெல்லாம் உனக்குலாம் ஒரு பொழப்பா? நீ என்ன நல்லா தானே இருக்க, நீலாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன, உனக்கு என்ன இந்த வயசுலேயே ஞானத்தை தேடுறேன், அது தேடுறேன், இதை தேடுறேன், வேதாந்தம் படிக்கிறேன் அப்படின்ட்டு இப்படி திரியிற, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த எப்படி சொல்கிறது, ஃபுட்டும் கொடுக்காம ரொம்ப ஏளனமாகவும் பேசிட்டாரு. இதை எப்படின்னா, அந்த மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இதை வேடிக்கை பார்த்துடுறாங்க. உடனே இந்த அந்த அந்த ஸ்காலருக்கு, அதாவது எப்படின்னா அந்த டிசைப்பிளுக்கு அதாவது இந்த ஃபாலோவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. அவர் மற்ற எந்த கடையிலையும் போய் ஃபுட்டோ ஃப்ரூட்டோ கேட்காம, அதாவது அந்த மாதிரி அவங்க ஆஃபர் பண்ணுறத கூட இவர் அக்செப்ட் பண்ணிக்காமல் உடனே அந்த இடத்த விட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, ஓடி வந்துடுறாரு. ஓடி நேராக அந்த ஸ்காலர்கிட்ட வராரு. வந்தோடனே, இன்றைக்கி என்னப்பா நீ ஃபுட்டு கொண்டு வந்துட்ட, சீக்கிரம் வந்துட்டியே, என்ன ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன்னு அவர் கேட்குறாரு. அந்த பையன் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, 2 கையும் வீசிட்டு நிற்கிறாரு. ஏன் இன்னைக்கு யாருமே நமக்கு எதுவுமே ஆஃபர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, இன்னைக்கு நடந்த விஷயமே வேற, என்னைய அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏன் உனக்கெல்லாம் வேலைக்கு போய் சம்பாரிச்சா என்ன அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு நாளைக்கு நல்ல ஒரு பாடம் நான் கற்பிக்கணும். நான் என்ன ஸ்காலர் பண்ணுறது, நான் எப்படி அதை அந்த வார்த்தை எனக்கு இன்னமுமே அவங்க பேசின வார்த்தை என்னைய அந்த அம்பு மாதிரி என்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் என்ன ரிவெஞ்ச் பண்ணால் என் மனசு அமைதியாகும். அப்போ தான் அவங்க அடுத்து வேறு எந்த நம்மளை மாதிரி உள்ள டிசைபிள்ஸை அவங்க மதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செஞ்சால் தான் அடுத்து அவங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. இதை மீதி இருக்கிற அந்த 9 டிசைபிள்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதை அவங்களும் தான் கடந்து வந்திருக்காங்க. ஆனால் யாருக்குமே தைரியமே வரல இதை அவங்களோட ஸ்காலர்கிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்காக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஸ்காலர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த ஸ்காலர் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்காலர் சொன்னார், அவன் யாருன்னு தெரியாது உனக்கு, அவங்களுக்கு தெரியுமா, உன்னைய பேசினவங்கள உனக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது, ஒரு அன்னோன் பர்சன் தான், இவன் மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கான்றதுக்காக இவன் அப்படி இப்படி என்னைய பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோன்னே, அப்போ ஒரு அன்னோன் பர்சன் சொன்ன வார்த்தையை நீ உன்னுடைய அங்கே மார்க்கெட்லேயே அதை விடாமல் நீ அதை அங்கேருந்து இங்கே வரைக்கும் கேரி ஓவர் பண்ணி நீ தான் அந்த வார்த்தைக்கு வேல்யூ கொடுக்குற. நீ அந்த வார்த்தைக்கு வேல்யூ கொடுக்குறனால தான் நீ அதை சொன்னவனை ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற. ஆனால் அதே இதை
அந்த வார்த்தையை நீ அங்கேயே வந்து ஒரு குப்பை மாதிரி, ஒரு அன்வான்ட் டஸ்ட் மாதிரி நீ வந்து காத்தோட அதை விட்டுருந்தேன்னா உனக்கே அது யாருன்னு தெரியாது. இப்போ உனக்கு தெரியாதவங்க இல்லை தெரியாதவங்க உன்னோட தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, இப்போ உடனே நீங்கள் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். தெரியாதவங்க பேசுனா சரிங்க மேம் விட்டுட்டு போயிடலாம், தெரிஞ்சவங்களே பேசுனா என்ன பண்ணுறது? இப்போ அதுக்குரிய பதில் சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சவங்களே உங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னா, இப்போ தெரிஞ்சவங்க ஒரு அழுகி போன நல்லா இல்லாத ஒரு காயவோ ஒரு ஃப்ரூட்டையோ உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? பண்ண மாட்டீங்க தானே. என்ன இது இப்படி தொடக்கூட மாட்டீங்க தானே. அப்போ அவங்க பேசுகிற வார்த்தைகளும் அப்படி தான். ஒரு நல்லா இல்லாத வார்த்தைகள் பேசும்போது, அதாவது உங்களுக்கு கம்ஃபர்டான வார்த்தை இல்லாமல் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் யாராவது நம்மகிட்ட பேசுனாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட என்ன தர்றாங்க? ஒரு அழுகுன ஒரு நாட் ஃபிட் ஃபார் ஈட்டிங், ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி. அதை நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? அப்படியே அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரியவங்களே நம்மளை அறியாமல் அந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணுற மாதிரி அமைதியாக இருந்துட்டு அந்த வேர்ட்ஸை என்ன பண்ணிட்டு போயிடணும்? குப்பையில் போட்டுட்டு போயிடலாம் தானே. அப்படி குப்பையில் போட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா இது என்னது? அன்னையோடு இது முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு போய் என்னையே நீ எப்படி பேசின, நீ என்னன்னு புரிஞ்சுக்காம, நீ எனக்கு வாய்ப்பே கொடுக்காம நீங்களே முடிவு பண்ணி நீங்களே பேசிட்டு என்னையே இப்போ நான் சம்மந்தமே இல்லாமல் என்னையே ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஓன் மனசில் இப்போ கெட்டு போன எண்ணங்களை வைக்கிறது. எப்படி ஒரு கெட்டு போன பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கூட நம்மளால் வந்து ஒரு கெட்டு போன ஃப்ரூட்டையோ ஒரு வெஜிடபிளோடையோ அதுலேருந்து வர ஸ்மெல்லை நம்மளால் டாலரேட் பண்ண முடியுமா? இதுதான் நம்ம மனசுக்குள்ளேயும் நீங்கள் அவங்களுடைய வேர்ட்ஸை உள்ளேயே வச்சுருக்கும் போது அது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? அது குப்பை. அந்த அன்வான்ட் குப்பையை நீங்கள் வெளியே இது பண்ணலைன்னா நீங்கள் உங்களோட விஸ்டமை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு சமம். அப்போ நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆவீங்க? நீங்களும் ராட்டன் ஆகுவீங்க. அப்போ நீங்களும் அந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து உங்களுடைய நல்ல குணங்களை நீங்கள் என்ன ஆகும்? உங்கள் மனசே அதை அழிச்சிடும். ஸோ அதனால் எப்பயுமே அடுத்தவங்க நம்மளுக்கு, அதாவது அடுத்தவங்க சொல்கிற வேர்ட்ஸ் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுது அப்படின்ற அந்த தகுதியை கூட நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு ராஜா, அப்படி தானே. அப்போ நம்ம தான் நம்மளுக்கு நம்மோட. ஸோ வி ஷுட் டிசைட் வெதர் டு என்னது அந்த வேர்டுக்கு மதிப்பு கொடுக்கணுமா வேணாமான்னு நம்ம தானே டிசைட் பண்ணணும். அந்த வேர்டை நீங்கள் வந்து ஒரு லாக்கரில் போட்டு வச்ச மாதிரி பத்திரமா வச்சிங்கன்னா அது நல்ல வேர்டுனா பரவாயில்ல, அது அப்படியே உங்களை ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லேயும் உங்களோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்கும் அது ஒர்க் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். அதே இது ஒரு ராட்டன் வேர்டாக நீங்கள் உள்ளே வைக்கும் போது அது என்ன ஆகும்? நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குட் கேரக்டர்ஸ், குட் எப்படி சொல்கிறது, நல்ல டிசிப்ளின், இது எல்லாத்தையுமே அது வந்து டோட்டலாக என்ன பண்ணிடும்? டிஸ்டர்ப் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ 1 கிலோ ஆப்பிள் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 4 பழம் இருக்குது அப்படின்னா அதில் 5ஆவதாக வந்து ஒரு கெட்டுப்போன பழத்தை வச்சா மீதி இருக்கிற 4 பழமும் என்னது? அதுக்கு எவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தாலும் என்ன ஆகும்? அந்த கெட்டு போனது தானே நம்ம பார்வை பார்க்கும், அப்படி தானே. அப்போ அவங்க அப்படி பண்ணனால நான் ரிவெஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரிவெஞ்சுன்ற வேர்டே தேவையே இல்லை தானே. என்ன நம்ம பழி வாங்க போகிறோம்? நம்மளுடைய ஹியூமன் நேச்சரே வந்து என்னது? எக்ஸாக்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் கேட்டால் ஒரு சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க. அதே ஒரு 10 வருஷம் கழித்து கேட்டால் எல்லாராலையும் கரெக்டாக சொல்லவே முடியாது. ஏன் அந்த பகையை கொண்டு வந்தோன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து எதையுமே அந்த வேர்டை அக்னாலேஜ் பண்ணணுமா வேணாமான்றதை நம்ம தானே டிசைட் பண்ணணும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.